சங்கீதம் 121 4வது வசனம், இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை அப்படின்னு வேதம் சொல்லி இருக்கிறதுல, தேவன் நம்மளை இமைப்பொழுது கூட கண்ணுறங்காமல் நம்மளை பாதுகாக்கிறவராக தான் இருக்கிறார். ஏன் அவர் உறங்க மாட்டேங்கிறார் அப்படின்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கிறீங்களா? ஏன்னா வேதத்துல நிறைய காரியங்கள் இருக்கு. நம்ம தூங்கும் பொழுது அவர் விழித்திருந்து நம்ம வாழ்க்கைக்கு தேவையான நன்மைகளை அவர் ஆயத்தம் பண்ணி வைக்கிறவராக இருக்கிறார். அப்ப நம்ம தூக்கத்திலிருந்து எழும்பி வரும் பொழுது அவர் ஆயத்தம் பண்ணி வைத்த நன்மைகளை சுதந்திரத்து கொள்ளும்படியான ஸ்லாகியத்தை அவர் கொடுக்கிறார். ஆதாமுக்கு உறக்கத்தை கொடுத்துதான் ஏவாளை ஏற்படுத்துறார். ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணினார். சாலமோனுக்கு ஞானத்தை கொடுத்தார். சாமுவேலுக்கு தீர்க்க தரிசன வரத்தை கொடுத்தார். இது எல்லாமே அவங்களோட தூக்கத்தின் நிலைமையில தான் தேவன் கொடுத்தார். இதே போலதான் இன்னைக்கும் நம்ம தூங்கி கொண்டிருக்கும் பொழுது தேவன் தூங்காமல் இருந்து நமக்கு தேவையான நன்மைகளை அருளுகிறவராக இருக்கிறார். வேதமே சொல்லி இருக்கிறதுல, காலை தோறும் புதிய கிருபை அப்படின்னு. விசுவாசிங்க, தேவன் நமக்கான நன்மைகளை நம்ம தூங்கி கொண்டிருக்கும் போதே ஆயத்தப்படுத்தி அதை அனுபவிக்க முடியாத ஸ்லாகியத்தை நம்ம கொடுத்திருக்கிறார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.